அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹரப்பா மொழியோடைய மூல வேர்கள் வந்து திராவிட மொழிகளை வந்து ஒத்திருந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ஐராவதம் மகாதேவன் அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட மூல வேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பான், ஐராவதம் மகாதேவன். இதே வந்து சிந்து சமவெளி எழுத்துக்களை வந்து திராவிட எழுத்துக்கள் அப்படின்னு அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, பார்போர்லோ, கனடா நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கற்கோடாரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோடாரியில் உள்ள குறியீடு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சிந்து சமவெளி பகுதியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள மக்கள், அதாவது ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணாங்கன்னா தலையில் வந்து முண்டாசு கட்டியிருந்தாங்களாம். ஓகேங்களா, அதுவும் எப்படின்னா மங்கோலியர் போல் முண்டாசு கட்டியிருந்தனர் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டில் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது. அந்த மீன் என்ன பண்ணுதுன்னா வந்து கண், காது, தொண்டை, தோல் போன்ற நோய்களை வந்து குணப்படுத்துது. கட்டில் மீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மீன் இருக்குது. அதோட எலும்பை பயன்படுத்தி தான் என்னென்னா கண், காது, தொண்டை, தோல் போன்ற நோய்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குணப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹரப்பா மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அளக்கும் கலையை வந்து அறிந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி மக்களுடைய நம்பிக்கை என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவங்க இயற்கையை வந்து வழிபட்டாங்க, தெய்வமாகவும் கும்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இயற்கையும் வந்து என்ன பண்ணாங்க வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அரச மரங்கள் தான் வந்து அவங்களுடைய வழிபாட்டுக்குரிய மரமாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். நாட்களில் அடுத்த சங்க காலத்தில் வந்து வேப்ப மரம் தான் வந்து அவங்களுக்கு ஒரு புனித மரமாக கூட தெரிஞ்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் சில சுடுமண் உருவங்களில் வந்து தாய் தெய்வத்தை போல உள்ளது அப்படிங்கிறாங்க. சில சுடுமண் உருவங்கள் வந்து என்னென்னா தாய் தெய்வத்தை போல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இறந்தோரை வந்து புதைச்சும் இருக்காங்க, எரிச்சும் இருக்காங்க. அந்த எரித்ததற்கான சான்றுகளும் என்ன பண்ணியிருக்காங்க கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஹரப்பாவோட புதை குழிகளில் வந்து என்னென்னா அதாவது வந்து ஹரப்பாவோட வந்து புதைச்சிருப்பாங்கல்ல, அந்த புதை குழியில் வந்து என்னென்னா அவங்கள யூஸ் பண்ண இந்த மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள் இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க போட்டு தான் என்னென்னா மக்களை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய வந்து வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையை வந்து என்னென்னா குறிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட வணிக மையம் எது அப்படின்னா ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் தான் வந்து வணிக மையமாக இருந்திருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வந்து கிருஷ்ணா ரெட்டி தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சிந்து சமவெளி நாகரிகத்தோட வணிக மையம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ என கூறியவர் யாருன்னு கேட்பாங்க, யார், கிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிறாங்க. சிந்து சமவெளிய எழுத்துக்கள் இருக்குல்ல, அதுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஈராஸ் பாதிரியார், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணா. இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி மக்கள் வந்து என்னென்னா ஆற்று வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆற்றையும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தெய்வமாக வணங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அல்லது ஆற்று வழிபாடு கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சிந்து சமவெளி முத்திரைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் எழுத்துக்களும் காணப்படுது அப்படிங்கிறாங்க. என்னென்னா வந்து லா, தமிழுக்கு போடுற லா, பள்ளத்துக்கு போடுற லா, 2 சுழி நா, 3 சுழி நா, பெரிய ரா, அறத்துக்கு போடுறோம்ல அந்த ரா. ஓகேவா, இந்த தமிழ் எழுத்துக்களும் வந்து சிந்து சமவெளி முத்திரைகளும் காணப்படுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொல்லியல் துறை எந்த வருஷம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், 1961 தான் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து தொடங்கப்பட்டது. மே மாதம் என்னன்னா பூம்புகாருக்கு அருகில் உள்ள மேலப்பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதில் பானை போன்ற அம்பு குறிக்கப்பட்ட குறியீடு ஒன்று எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, மொஹஞ்சதாரோலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பானை போன்ற அம்பு குறிக்கப்பட்ட குறியீடு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, மொஹஞ்சதாரோலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த இடத்துல, மேலப்பெரும்பள்ளம் எங்கே இருக்குன்னா பூம்புகாரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்திய வரலாற்று நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிந்து சமவெளி நாகரிகம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் முதல் நாகரிகமும் இது தான், நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படிங்கிறாங்க. முதல் நகரமயமாக்கப்பட்ட இடம் எது, இதெல்லாம் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்து சமவெளி நாகரிகம்.
இரண்டாவது நகரமயமாக்கப்பட்ட பகுதி என்னென்னா கீழடி, அரிக்கமேடு, உறையூர், மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இரண்டாவது நகரமயமாக்கப்பட்ட இடம் கீழடி, அரிக்கமேடு, உறையூர், மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் கிமு 3250 2750 அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இவர் தான் என்னது ஏஎஸ்ஏடைய டைரக்டர். ஓகேவா, இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட டூரேஷன் சொல்லியிருக்காரு. சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் இதுவாக தான் இருந்திருக்கும், 3250 2750 தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இவர் தான் என்ன ஏஎஸ்ஐ எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, 1861 தொடங்கப்பட்டது. ஓகேவா, தொடங்கினவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்னு ஒருத்தவர். சரி, ஓகே. அதுக்கப்புறம் பலுசிஸ்தான், அதாவது பலுசிஸ்தான் பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான். ஓகேவா, அங்கே பிராகியூ என்ற ஒரு திராவிட மொழி இப்போவும் என்ன பண்ணியிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யவனர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து திருமிலக்கே அப்படின்னு அழைச்சாங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டை வந்து யவனர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திருமிலக்கே அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மூன்றாம் நந்திவர்மன், பல்லவ நாட்டை சேர்ந்த மூன்றாம் நந்திவர்மன் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ்நாட்டு மன்னர்களை திராவிட அரசர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காரு. யார், மூன்றாம் நந்திவர்மன் வந்து தமிழ்நாட்டு மன்னர்களை திராவிட அரசர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதினவங்க யாருன்னா கங்காதேவி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை வந்து திராவிட தேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை என்ன சொல்லியிருக்காங்க, திராவிட தேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மன்னர்களை வந்து திருமில ராஜாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இது, ஏன்னா வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கங்காதேவி எழுதிய நூல் இது மதுரா விஜயம் அப்படிங்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது யார் சொன்னது அப்படின்னா சர் மார்ட்டிமர் வீலர். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொன்னது. சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு நூலை எழுதினவர் யார் தான், நம்ம சர் மார்ட்டிமர் வீலர் தான். மார்ட்டிமர் வீலர் என்ன பண்ணியிருக்காரு, சிந்து சமவெளி நாகரிகம் என்ற நூலை எழுதியிருக்காரு. எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா, ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேவா, அந்த ஆதிச்சநல்லூருக்கு பிறகு வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து எங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா வந்து கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் தான். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்னு. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எவ்வளோ காலம் பழமையானது அப்படின்னா 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வருடம் வந்து அது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 500 ஆண்டுகள் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எப்பொழுது வீழ்ச்சி அடைய தொடங்கிடுச்சு அப்படின்னா வந்து கிமு 1900 தான் என்ன பண்ணாங்க, வீழ்ச்சி அடைய தொடங்கியது அப்படிங்கிறாங்க. வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆற்றில் வந்து வெள்ளம் வந்திருக்கலாம், சிந்து நதி வந்து தனது போக்கை மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மாற்றம்னா என்னென்னா ஒரு வெள்ளம் வந்திருக்கலாம், தீயால் வந்து பரவி இருந்திருக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆரியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம சிந்து சமவெளி மக்கள் மேலே வந்து படையெடுத்து வந்திருக்கலாம். ஆரியர்கள் என்ற ஒரு அந்நியர் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இயற்கை சீற்றங்களும் என்ன பண்ணியிருக்கலாம், நடந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காலநிலை மாற்றத்தால் என்ன பண்ணியிருக்காங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தோட இந்த மக்கள் வந்து என்ன பண்ண அழிஞ்சிருக்கலாம், அல்லது நாகரிகமே அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காடுகளை அழித்ததுனால என்ன பண்ணியிருக்கலாம், சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. தொற்று நோய், புதுசாக வந்து ஏதாவது ஒரு நோய் பரவி என்ன பண்ணியிருக்கலாம்னா இதெல்லாம் வந்து ஒரு காரணங்கள் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நோய் தொற்றும் ஏற்பட்டதுனால என்ன பண்ணியிருக்கலாம், அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. காலப்போக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து எங்கே போயிருக்காங்கன்னா இந்தமாரி வந்து இந்த தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் என்ன பண்ணாங்க, இடம்பெயர்ந்துட்டாங்க. ஓகேவா, அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் ஆனால் வந்து முற்றிலும் அழியப்படவில்லை, ஆனால் வந்து ஒரு கிராம பண்பாடாகவே என்ன பண்ணதுன்னா தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கோட்டைகள் வந்து பல அழிக்கப்பட்டன என எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு வேதம் சொல்லுது அப்படின்னா ரிக் வேதம். ரொம்ப ரொம்ப முக்கியம். கோட்டைகள் பல அழிக்கப்பட்டன, இந்த வரணும், அழிக்கப்பட்டது என குறித்து எந்த நூல் சொல்லுது, எந்த வேதம் சொல்லுது, ரிக் வேதம் சொல்லுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய இரும்பு காலம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த அந்த பீரியடில் தான் தமிழ்நாட்டில் என்ன பீரியட் இருந்திருக்கு, இரும்பு காலம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய சமகாலம் எது அப்படின்னா தமிழ்நாட்டில் இரும்பு காலம் அப்படிங்கிறாங்க. அந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால தாளிகள்
அதில் வந்து என்னென்னா மெல்லிய கீறல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் ஓகேவா வாசகங்கள் இருந்திருக்கு. அந்த வாசகங்கள்லாம் எங்கேயும் இருந்திருக்கு. சிந்து சமணி நாகரிகத்தோடைய உங்களுடைய அந்த எப்படின்னா சொல்கிறாங்க ஒரு கல்வெட்டுன்னு வச்சிங்களேன், அதுலேயும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிந்து சமணி நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையே வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. வேறு என்னென்னா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட பெரிய கல்பலகைகளை பயன்படுத்திய காலம் எது அப்படின்னா மெகாலித்திக் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க.